குட் மார்னிங் சார். எஸ் 1076 டிஎஸ்பி காரை இவனும் கடத்திட்டு போயிட்டானா? என்ன அக்கிரமா இருக்கு சார்? சார் காந்தி மார்க்கெட் ஒரே கலாட்டா. என்ன விஷயம்? இவனோ ஒருத்தன் பொம்பளை வருஷம் போட்டுக்கிட்டு ஏமாத்தி 4-5 பெண்களோட நகையெல்லாம் திருடிட்டு போயிடலாம். சுந்தரம், எங்க பார்த்தாலும் ஒரே திருட்டு கேஸ் ஆயிருக்கு. இந்த நிலைமை இப்படி நீடிச்சா மேலதிகாரிகள் நம்ம பேச்சு. மேலதிகாரிகளை விட இதுல நேரடியா பாதிக்கிற பொதுமக்களுக்கு நாம் பதில் சொல்லி ஆகணும். நடக்கிற திருட்டுகள் எல்லாம் பார்த்தா ஒரு தனிப்பட்ட மனுஷன் செய்யற காரியமா தெரியல. ஒரு பெரிய திருட்டு கம்பெனியா நடந்துட்டு வரதா தான் தெரியும். எப்படி இருந்தாலும் சரி, இன்னும் ஒரே வாரத்துக்குள்ள அவங்களை கொண்டு வந்து இங்க நிறுத்த வேண்டியது என் பொறுப்பு சார். மாஸ்டர், நம்ம பிடிக்க ஹெட் கான்ஸ்டபிள் சுந்தரத்தை நியமிச்சிருக்காங்க. இனிமே நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம கம்பெனிக்கு கேவலத்தை உண்டாக்கிடுவாங்க போல இருக்கு. திருக்குறள் படிச்ச சுந்தரத்தையே அதுக்கு போடுறாங்க. அட்லீஸ்ட் ஒரு துப்பறியல் நாவல் படிச்சவனே போடக்கூடாது. ஐயோ, சுந்தரத்தை அப்படின்னு நினைக்காதீங்க. நேர்மை தவறாதவன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே அவன் ஒரு புலி. புலி தண்ணி ஓடுற பக்கம் நீச்சல் அடிக்கிற பிசினஸ் அல்லது எதிர் நீச்சல் அடிக்கிற பிசினஸ். கேர்ஃபுல். தினம் தினம் செத்து யாரால பிழைக்க முடியும்? வாழ்ந்தா நோட்டு மெத்தையில பெறலணும், இல்லன்னா கஞ்சி கிழமை பிளாட்பாரத்துல போய் நிக்கணும். இந்த நடுத்தர வாழ்க்கை எனக்கு பிடிக்காது. மாஸ்டர், கொஞ்ச நாளைக்கு நம்ம பிசினஸ் நிறுத்தி வச்சா தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்ப நமக்கு டைம் சரியில்லை. டைம் குமாருக்கா டைம். டைமை எதிர்பார்க்கிறவனா இல்ல, டைமை உண்டாக்குறவன். ஒரு நாளைக்கு 24 hours 10 பேயா பறக்கிறேன். 1 minute 1 lakh எனக்கு. எஸ் மாஸ்டர். மாஸ்டர், நீங்க இப்ப சொன்னது எல்லாம் சேர்த்து அப்படியே ஒரு புஸ்தகமா வெளியிட்டா. உடனும் உடனும் அதுவும் உடனும். எங்கடா நல்ல புஸ்தகம் இங்க இருக்குது? காதல துறந்த மணிமேகலை, அரசியலை துறந்த இளங்கோவடி, பணத்தை துறந்த பட்டணத்தான், இப்படி வாழ்க்கைய துறந்த புஸ்தகம் தான் எழுதுறானே தவிர இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் நெல்லா இருக்கணும்னு எவன் புக் எழுதுறான்? அது அந்த ஃபாரின்ல தான். சும்மா சொல்லக்கூடாது. இப்படி போனா அப்படி அடிக்கலாம், அப்படி போனா இப்படி வாங்கலாம். அந்த கிரைம் பிரெயின் உள்ள புக்ஸ் பூரா அங்கதான். அதுல ஒரு புக் படிச்சுட்டு தான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். இன்கம் டாக்ஸ் கட்டாத கம்பெனி இந்த நாட்டுல என் கம்பெனி ஒண்ணுதானா? ஏன் மாஸ்டர், அந்த புஸ்தகங்களை படிச்சவங்க எல்லாம் உங்க மாதிரியே கம்பெனி ஆரம்பிக்கலாம்ல? நடக்காதுடா. படிச்சா போதுமா? நெஞ்சில உரம் வேணும், கிரைம் மூளை வேணும், தாட்ஸ் இதெல்லாம் இருக்கணும். சரி சரி, ஆளுங்களை கூப்பிடு. ஜிம்மி. எஸ் மாஸ்டர். வாங்க 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 வாங்க. உங்களை நம்பித்தான் இந்த கம்பெனி திட்டத்தை அபிவிருத்தி பண்ண போறேன். நீங்க ஸ்ட்ராங்கா வேலை செய்யணும், பயப்படக்கூடாது. போலீஸ் இருக்கு, ஜெயில் இருக்கு, இந்த எண்ணமே நமக்கு வரக்கூடாது. தெரியுமா? கவர்மெண்ட்ல மாசம் ஒரு நாள் தான் சம்பளம் கொடுக்குறான். வயிறு எரியுது. நான் நினைச்ச போது கொடுக்குறேன் இல்லையா? அங்க படிச்சவனுக்கு தான் வேலை, அதான் உங்களுக்கு கிடையாது. இங்க திறமை இருக்கிறவனுக்கு தான் வேலை. கை கால் ஒடிஞ்சு போதும் பயப்படாதீங்க, பென்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு. எல்லாம் கூட்டு சேர்ந்து தான் பிசினஸ் ஸ்ட்ராங் பண்ணணும். தெரியுமா? நீ நான் பாட்டி சரியா? ஆமா சார். வேற கார்ல போ. நீ காரைக்கால் தானே? ஆமா மாஸ்டர். கட்ட வண்டி பாதையில வா. சரி மாஸ்டர். நீ என்ன பூந்தமல்லி கணக்கு ஒண்ணும் சரியா வரல? மாத்திர மாஸ்டர். சென்னை பஜார்ல போரு. ஆளுக்கு ஒரு டிவிஷன். ஓ நீ ப்ளூ மவுண்டன் ஃபீமேல்ஸ் கேரேஜ்ல ஏறு. எஸ் மாஸ்டர். ஓ சொல்றேன். நைலான் கமான். மாஸ்டர். அப்பா நீ தனிச்சன அந்த ஆள் என்னன்னா? அவன் தான் மாஸ்டர் ஓவரா சாப்பிட்டுட்டு கொட்டை விட்டு தூங்குறான். அந்த மாதிரி நேரத்துல தானே கையெழுத்து வாங்கணும். வாங்கினியா இல்லையா? இதெல்லாம் சின்ன விஷயம். 2 பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டேன். குட் 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 குட். டேய் 2 மாசம் போனஸ் கூட உங்களுக்கு. எஸ் மாஸ்டர். Thank you மாஸ்டர். எங்க போற? வீட்டுக்கு போறேன். போன் வீட்டுக்கா? எஸ் மாஸ்டர். சரி, எந்த வீட்டுக்குன்னு கேட்டேன். போ. பொம்பளை பொம்பளை வேடா அப்பா. அப்பா பாப்பா, அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அப்பா ஆம்பளைய பறக்கவே கூடாதுடா. மாஸ்டர், நம்ம ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டோம்னு நாளைக்கு தெரிஞ்சுட்டா? தெரிஞ்சா என்ன கழுத்து எடுத்துருவானா? நாம தான் முதல்ல ஏமாத்துறோமோ? அது பரம்பரையா நடந்துகிட்டு வர பிசினஸ்ல அது ஒரு பிசினஸ். நேரா போய் ஒழுங்கா பணம் கேட்டா எவன்டா கொடுக்குறான்? ஒரு காலேஜ் கட்டணும், ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னா 1 ரூபாய் கொடுக்க மாட்டேன்றான். அவ போய் கேட்டா கொடுத்துட்டானே. என்ன செய்ய சொல்ற? திமிர் வரி போட்டு வாங்கணும் இந்த பசங்க கிட்ட. இதெல்லாம் தர்ம கணக்குல எழுதுவானுங்க நாளைக்கு. மாஸ்டர், அதோட நம்ம டிரைவர் குப்புசாமி கொண்டாந்தது டிஎஸ்பியினுடைய காரம். இருக்கட்டும். டிஎஸ்பி காரம் இருந்தா என்ன? அதுக்காக நம்ம கம்பெனி பாலிசா மாத்திக்க சொல்றியா? டிஎஸ்பி கிட்ட போய் தெரியாம காரம் கொண்டு வந்துட்டான், அப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துறதா? ஓடா நம்பர் பிளேட்ட மாத், பெயிண்ட மாத், பீகார் கஸ்டமருக்கு ராத்திரோட ராத்திரி அனுப்பத. மாஸ்டர், இன்னைக்கு காலையில காகிரி மார்க்கெட்ல நம்ம போனி. இவ்வளவுதானா? ஆமா மாஸ்டர், எவ்வளவோ ட்ரை பண்ண. ஒரு பொம்பளை வந்து காரியத்தையே கெடுத்துட்டா மாஸ்டர். என்னடா தங்கமா? என்ன மாஸ்டர் அப்படி கெடுத்தீங்க? எப்படி கேட்பாங்க எனக்கு தெரியாதா என்ன?
இந்த காலத்துல நகை தான் அதிகமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் தேய்ச்சி பார்த்தா வெங்காய தோலி மாதிரி உரியுது கவரிங். ஆனா இது பரவாயில்லடா. புறப்பட்ட பசங்க இதுவும் ஒரு தொழிலா? என்ன சுசிலா? என்னங்க இது அநியாயமா இருக்கு? பொம்பளை பிள்ளைங்க நகை நட்டு போட்டுக்கிட்டு தெரு வழியே போக வேண்டாம்? கழுகு மாதிரி சுத்துறானுங்க மானங்கட்ட பசங்க. யாரை திட்டுற? காய்கறி மார்க்கெட்ல என் கழுத்துல இருந்த சங்கிலி எந்த திருட்டு பையன் அறுத்துக்கிட்டு போயிட்டான். உஞ்சக்கிலிவா? ஆமாங்க. என்னங்க இது? 10 பவன் சீன் பறிப்பு இருக்கு, பதறாம இருக்கீங்களே. போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. போலீஸுக்கு போக சொல்றேன், அப்புறம் கோர்ட்டுக்கு போகணும். அப்படியே ஒவ்வொரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கணும். போவியா? ஏதோ வயிற்றுக்கெல்லாம் அதவன் திருண்ணா. திருடி வயிறு வளர்க்கறத விட ஒரு மணி கைத்துல தொங்கலாமே. அவன் அதிர்ஷ்டம் கயிறு கிடைக்கல, சங்கிலி கிடைச்சது. நீ போய் காப்பி கொண்டா. நல்லா சொன்னீங்க போங்க. அண்டாடா, உன்னை ஊர்ல திருட சொன்னா என் வீட்லயே திருட சொன்னா. மாஸ்டர் மாஸ்டர் என்னை மன்னிச்சிடுங்க மாஸ்டர். நம்ம வீட்டு அம்மானு எனக்கு தெரியாது மாஸ்டர். நான் கம்பெனிக்கு புதுசு. கம்பெனிக்கு புதுசு சரிடா, தொழிலுக்கு பழசு தானே. அவ 10 பவுன் சங்கிலின்றா, ஒரு வடம் இருக்கு, இன்னொரு வடம் எங்க? ஆமா மாஸ்டர், நான் மறந்துட்டேன், அவசரத்துல கொடுத்தல. தேவை இல்லடா, கையிலேயே நிதானத்துல அளப்பேன். கொண்டா அப்படியே இரு, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஏன் ஒண்ணு இல்ல, இன்னைக்கு மார்க்கெட்ல. அதுவா? என்ன சார் வயிற்றுக்கெல்லாம் திருடிட்டாங்க? அப்படி இல்லைங்க, இன்னைக்கு என் குழந்தை உயிரே காப்பாத்திருக்காங்க. அதுக்காக அவங்கள பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நன்றி சொல்றதுக்காக இந்த ட்ரெஸ்ஸோட வந்தீங்க? நான் என்னமோ ஏதோடு பார்த்துட்டேன். சுசிலா வணக்கம்மா. வணக்கங்க. சாப்பிடுறீங்களா? வேணாங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல திருட்டு பசங்க கிட்ட இருந்து என் குழந்தையை காப்பாத்தினதுக்காக என் வாழ்க்கை பூரா நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேம்மா. பரவாயில்ல, உனக்கு ஒரு சான்ஸ். பொம்பளை போலீஸ். பாவி பசங்க நகைக்கு ஆசைப்பட்டு குழந்தையே கொல்ல பார்த்தாங்க. அந்த கலாட்டாவுல என் சங்கிலியை கூட அறுத்துட்டு போயிட்டாங்க. அப்படிங்களா? யாரும் சொல்லவே இல்லையா? என்னத்தை இதை போய் சொல்றீங்க? உங்ககிட்ட சொல்லிட்டா கேஸ் புக் பண்ணிடுறீங்க. அப்புறம் கோர்ட்டுக்கு நாங்க அடிக்கடி வரணும். என் தொழில் என்ன வருது? உங்க மாதிரி படிச்ச பெரிய மனுஷங்கள்லாம் இப்படி பொறுப்பை தட்டி கழிச்சா போலீஸ் தன் கடமை எப்படி சார் செய்ய முடியும்? அது சரி, குத்தவாளியை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொடுத்துட்டா நீங்க அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துறீங்க. ரிவார்டு நீங்க வாங்கிக்கிறீங்க, எங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? சார், ரிவார்டுக்காக நாங்க எங்க வேலையை செய்யல. நீங்க அவ்வளவு அலட்சியமா பேச வேண்டாம். இன்னும் ஒரே வாரத்துல பாருங்க, அந்த திருட்டு கூட்டத்தை பிடிச்சு கையில விலங்க மாட்டி தெருவுல இழுத்துக்கிட்டு வரல. என் பேர் சுந்தரன். உன் பேர் சுந்தரம் அல்ல, உன் பேரே இல்லாம செஞ்சிடுறேன். பாதுகாப்பளிக்க வேண்டிய ஒரு போலீஸ்காரனே அக்கிரமம் செய்தார். வக்கீல் சார், எதையும் தீர விசாரிக்காமல் முடிவு செய்கிறது அவர். சார் இத பாத்தீங்களா? 1076 ஹெட் கான்ஸ்டபிள் சுந்தரம். வக்கீல் வரதராஜன் வீட்டில் திருடியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட ஹெட் கான்ஸ்டபிள் சுந்தரத்திற்கு 3 வருட கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. போலீஸ் புலி அகப்பட்டுக் கொண்டது கூண்டிற்குள். சுந்தரம், என்ன ஜெயில வச்சு வேடிக்கை பார்க்க கூட நினைச்சியா? நாளைக்கு உன் பொண்டாட்டிக்குள்ள நடுத்தருவில் அலைய போகுது. ஒருத்தன் இருக்கிறான். அம்மா, இது சுந்தரத்தை சிக்க வைக்கிறதுக்காக வக்கீல் வீட்டுல திருடினவங்க. ஆமா, ஒருவேளை இதை விற்கும் போது யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா? இதைத்தான் கண்டுபிடிக்க போறானா? 2 வருஷம் ஆயிடுச்சுடா. போன நாளைக்கு கொண்டா. மாஸ்டர் மாஸ்டர், ஆபத்து ஆபத்து. என்ன? அந்த ஷோக்கோட்டையில டான்ஸ் ஆடுவாள, அவன் நம்மளை காட்டி கொடுத்துட்டான். போலீஸ் நம்ம ஆபீஸ் வளர்க்கணும். சேலை கட்டினவங்களை நம்பினவங்க யார் உருப்பிட்டாங்க? அது ஒண்ணு நைலான் சேலை. அடி முத்தாயே, என்னையே காட்டி கொடுத்துட்டியா? இருக்கட்டும், எவனோ கூலி கொடுப்பான்னு சொல்றாங்கல்ல, அவனே கொடுக்கட்டும் உனக்கு. போலீஸ் மாஸ்டர் மாஸ்டர், எங்க யாரா பைத்தியக்காரனா இருக்கிறேன்? என் பாடு ஆபத்துல இருக்கு, புத்தி இருந்தா அதை போச்சுக்கோ. உங்க மனைவிக்கு உடம்பு ரொம்ப சீரியஸா இருக்கு. உங்க மனைவி கொடுத்துருக்கேன், உடனடியா வாங்கி கொடுங்க. போயிட்டு
அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்லை. யாரு? போலீஸ். நான் சந்தேகப்பட்டது சரியா போயிடுச்சு. இத்தனை நாளா திருட்டுத்தனெல்லாம் செஞ்சு வாழ்ந்தீங்க. எவன் திருடன்? எவன் திருடாம இருக்கிறான்? அம்பிட்டுக்கிட்டா போலீஸ் வேலை போறான், அம்படாவும் பிரேமத்துல போறான். இதான் உலகம். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகணும். நம்ம குற்றத்தை எல்லாம் போலீஸ்கிட்ட ஒத்துக்கிட்டு இந்த படத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துடுங்க. அதுக்கு அவங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி. ஏண்டி உபதேசம் பண்றியா? என்ன போல நினைச்சுக்கிறியா? போய் குற்றத்தை ஒப்புக்காத குழைத்தனம் அல்ல அத்தா. நம்ம குழந்தை மூலிக்காவாக பாருங்கள் அத்தா. குழந்தைக்கு என்ன ஜெயிலுக்கு போட்டு எங்க யார் காப்பாற்றுவாங்க? முதல்ல என்ன காப்பாத்திக்கணும், புத்தி இருந்தா உன்னை காப்பாத்திக்கோ. சரி தம்பி, சரி தம்பி. என்ன தம்பி, மணி 9ஆவது. டாக்டரா போற பிள்ளை காலாகாலத்துல இருந்து காரியத்தை பார்த்தா தானே. இதோ பெட் காபி கையோட கொண்டு வந்திருக்கேன். முது அது சுமாரியா எங்கயா மது? மது மது விழுமீன், குழுமீன், விழிமீன், எடுத்த காரியம் முடிய வரையில் உழைவில். சோம்பேறி. தூங்காதே தங்கலாம். ஆமா, தூங்காதே. எழுந்துடா. என்ன அம்மா அது? அம்மாவது ஆட்டுக்குட்டியாவது எழுந்து உட்காரு. தூக்கத்துல மீன் மீன் இருந்தீங்களா? அது என்ன மீன் தம்பி? அது கருவாடு ஆகிறதுக்கு முன்னால இருந்த மீன். அதிகப்படுத்துங்க. என்னடா பொம்மையை கட்டில போட்டுட்டு உங்க கட்டையை கீழே போட்டுருக்கிற? ஒண்ணு இல்லன்னு, இது ராத்திரி குழந்தைய வளர்க்கறது எப்படிங்கறத ஒத்திய பாத்துக்கிட்டு கட்டில படுத்துக்கிட்டு பால் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். உளர்ற பால் கொடுத்து. ஆமாண்ணே, பால். இந்த இந்த பால் அது ஆரம்பிச்சாச்சா? பாத்தியா மோகன், ஒரு ஜட்ஜி வீட்டு பிள்ளையா பிறந்து சமூக சேவை செய்யறன்னு சாக்கடை சந்து வந்து எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கான். இவன் என் பிள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. நீ ஏமா என்ன பிள்ளைங்கிற? வேற என்ன சொல்ல? அதிகப்படுத்துங்க. சரி சரி போங்கடா, குளிச்சுட்டு வாங்க, டிஃபன் சாப்பிடலாம். அண்ணே, அண்ணே, அடாடா, என்னம்மா ட்ரெஸ் பண்றீங்க? நல்லா இருக்கு போங்க. பொம்பளை மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்றீங்க. ஏரியாவு லிப்ஸ்டிக் எல்லாம் தடைக்கிட்டு தான் வெளியே வருவீங்க போல இருக்கு. அண்ணே, ஏன்டா கால வேலையில கரடியா கட்டி தொலைக்கிற? ஆமா, நீ இன்னும் வெளியே போகலையா? நான் எப்படி போறது? உங்களை பார்த்துட்டுல போகணும். சரிதா, சமூக சேவைக்கு வேணும் அப்பவே வெளியே கிளம்பிருப்பிய. ஆமா அண்ணே, சமூக சேவை செய்யறதுக்காக கட்டட நிதிக்காக நாங்க ஒரு நாடகம் ஒண்ணு நடத்துறோம். கிளம்ப வைக்கணுமா? இல்ல இல்ல இல்ல, வழியா போச்சு. அதுக்கு உங்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுக்கணும். டிக்கெட்டா? ஃப்ரீ பாஸா? காசா? காசு காசா? எது நம்ம கிட்டே டொனேஷன் வாங்க ஆரம்பிச்சிட்டியா? என்னன்னது, நீங்க கைராசிக்காரன்னு அடிக்கடி அம்மா சொல்லுவாங்க. முத உங்க கையால ஒரு டிக்கெட் கிழிச்சுங்க. அப்படியே எனக்கு ஒண்ணு கிழிங்க. யோ, உனக்கு ஜவுளி கடையில கிழிக்கணும் ஐயா, பெரிய ரசிகர். சுமாரியா அண்ணே, பணம்? ஆமாடா, பணம் அப்புறம் அம்மா கிட்ட வாங்கி கொடுக்குறேன் போ. சரி தம்பி, அந்த நாடகத்துல எனக்கு ஒரு வேஷம். ஐயோ, உனக்கு குழந்தை வேஷம்ல ஐயா கொடுக்கணும். நீ முதல்ல மீசையை எடுத்து வை. பூசைங்கய்யா. இதான் இருக்குதுங்க. மறந்துட்டேன், கையில பையில வேஷம் வேணுமாமல்ல? வேஷம் அது ஒண்ணுதான் குறைச்சு. ஏய்யா, இங்க நீங்க வேஷம் போட்டுட்டு தானே இருக்கிறீரு? அமர்நாத் ஸ்பீக்கிங். டாக்டர்ல இருந்து பேசுறீங்களா? யார் அது? நம்ம ஏஜென்ட் கற்பனை கிட்டியாரா? பேர் மாத்திக்கிட்டியா? எப்போ எப்போ? சில்கோ. இடத்துக்கு தகுந்தபடி பேர் மாத்திக்க வேண்டியதுதான். அம்மா, நம்ம பிசினஸ்லாம் எப்படி இருக்கு? அதுவா? நானும் 25,000 அப்படி. சிங்கிள் பே கூட போடக்கூடாது. பெருமாள் இல்லையா, சிங்கப்பூர்ல பாடுற பாட்டு.
இதெல்லாம் பாடுறதுக்கு இடம் இல்லையா? அபச்சாரம் அபச்சாரம். இது திருஞான சம்பந்தர் பாடலாயிற்று. இது பாடினாலும் கேட்டாலும் கேட்டவர்களை பார்த்தாலும் நாம் செய்த பாவமெல்லாம் பறந்து போகும் ஐயனே, பறந்து போகும். இதெல்லாம் யாராவது பாவிங்க கிட்ட போய் சொல்லு. ஏயா, ஊரை விட்டு ஊர் வந்து என் சொந்த முயற்சியில 50 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறேன். பாவிங்க கிட்ட பணம் சேருமா? இல்ல பணம் வச்சிருக்கிறவங்கள பாவின்னு சொல்றியா? ஐயனே, நான் சொல்ல வந்தது வேறு ஐயனே, வேறு. ரொம்ப நாள் அவங்ககிட்ட சொல்லணும்னு இல்ல. நான் யாரு என்ன ஜாதின்னு உனக்கு தெரியும். தெரியும் ஐயனே, சரி. விட்டுட்டு ஐயனே ஐயனே கிண்டல் பண்றியா? அதெல்லாம் ஐயனே, அதெல்லாம். எஜமான் ஜூஸ். பார்த்தீர்களா ஐயனே, பார்த்தீர்களா? பணம் ஒன்று மட்டும் மனிதனுக்கு நிம்மதியை தராத ஐயனே. பணத்தினால் இந்த வலியை போக்க முடியுமா ஐயனே? அந்த பணத்தின் மீது இருக்கும் பக்தி ஏழைகளுக்காக, தர்மத்திற்காக, உற்றார் உறவினருக்காக திருப்புங்கள். நான் சென்று மருத்துவரை அழைத்து வருகிறேன். ஐயனே ஐயனை பார்த்துக்கொள் பையனே, நான் வருகிறேன். என்ன ஆஸ்பத்திரிக்கு போறியா? நான் ஏன் ஆஸ்பத்திரி போனோம்? இல்ல வயிறு பெருசா இருக்கே, உனக்கு எத்தனை மாசம்னு கேட்டேன். கிண்டலா பண்றீங்க? மரியாதையா பேசுறான். வயிற்றுல திரிக்கிறேன் பாத்துக்க. என்ன இவனுக்கு ஆகார கூடாதா? என்னடா டேய், உங்க பாட்டுக்கு பேசிட்டா போறேன். டேய், என்னடா நிமிர்றேன்டா? தங்கத்தையா திருடிட்டே நீ? இதோ ஆபரேஷன் பண்ணிட்டு எங்கேயோ சிக்குது. சிக்குதா? ஆமா. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். உங்க சேலையமா திருடுற பல்ல அவன் என்ன சோம்பேறி பாக்கிட்ட போய் பெரிய மனுஷன்ட்ட புத்தி சொல்ற மாதிரி சொல்றேன். இவருக்கு ஏன் புத்தி சொல்லிட்டு? அவனை போய் தண்ணியில தள்ளி விட்டிய, அவனுக்கு நீச்சல் தெரியுதா என்ன அளவா? எப்படியானா நமக்கு என்ன? ஐயே, என்னது வெங்காயச்சிருக்கு. ஏய், இத கட்டுறவதான் இங்க குளிக்க வருவா. அடே அப்பா, இது இடுப்புல இருந்தாலும் மானத்தை வாங்குது, உன் கையில இருந்தாலும் மானத்தை வாங்குதுடா. தூக்கி எறிஞ்சிருந்தா இரு இத கட்டி இருந்த புண்ணியவதி யாரோ? மிஸ்டர் மது. கோகிலா. ஆமா, அது என் சேலைதான். இத சேலைன்னு சொல்லாத. பெண்கள் கட்டி இருக்கிறதுக்கு பேரும் சேலை, நீ கட்டுறதுக்கு பேரும் சேலையா? அநியாயமா இருக்கு. நல்ல வேலை, என் மானத்தை காப்பாத்து. மானம் ஏது? மானத்தை தான் எடுத்து இவன் மடிச்சு கையில வச்சுக்கிட்டு இருக்கிறானே. இத பாரும்மா, மானம்னு சொல்றியே, அதுக்கு கொஞ்சோண்டு கண்ட்ரோல் போட்டு வை. என்ன சொல்றீங்க? நான் என்னத்தை சொல்ல? பெண்கள்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய வயிறை கட்டிங்க. அப்படி இருக்கும் போது 4 பேர் பாக்குற இடத்துல, 4 பேரா? ஐம் சாரி, 4000 பேர் பாக்குற இடத்துல இந்த நீச்சல் உடைய போட்டுக்கிட்டு இப்படி கடந்து குறிக்கிறீங்களே, இது நியாயமான்னு கேக்குறேன். இல்ல நியாயமா? அம்மா, முழுக்க முழுக்க உடம்ப மறைச்சுக்கிட்டு ஓரமா நடந்து போனாலும் முறைச்சு பாக்குற இந்த காலத்துல முக்கா உடம்ப காட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? மேல்நாட்டுல கூட பெண்கள் இப்படித்தான். நீ எந்த நாட்டுல இருக்கிற? மேநாட்டு நாகரிகத்தை நீ கடைபிடிக்க ஆரம்பிச்சின்னா இப்ப எரிக்கிற வெயிலுக்கு உடம்பு வெள்ளேறி போன மாதிரி வெடிச்சு போயிடும். கரெக்ட். எப்படியோ சேலை திருடனவனுக்கு என் நன்றி. என்னது? சேலை திருடனவனுக்கு நன்றியா? ஆமா, அவனாலதானே உங்களை சந்திக்க முடிஞ்சது. ஓகே அப்பா. இந்த சந்திப்பு என் உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். மது, நம்ம கதை எங்கேயோ திரும்புது. என்ன கதை? இது கதை. ஓஹோ, யாருக்கும் உதவி தேவையா? அப்புறம் சந்திக்கிறேன். அடுத்த சந்திப்பு தித்திப்பா இருக்கும். ரொம்ப thanks. அப்பா அப்பா, என்ன பாருங்கப்பா, நான் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதுனே நாட் சார், நான் எதிர்பார்த்ததுதான். உட்கார் உட்கார். என்னங்க, என்ன? இவனை ஏதாவது செய்ய போறீங்களா இல்லையா? என்ன நடந்தது? தெருவுல போறவங்க வர்றவங்க கிட்ட எல்லாம் சண்டை போடுறான். எவனாவது 4 கொடுத்தானா என்ன ஆகும்? என்ன ஆகும்? உயிர் போகும். போகட்டுமே. பொது சேவையில் ஈடுபட்டு உயிரையை தியாகம் செய்த வீரனை பெற்றெடுத்த சூரத்தாயின்னு சொல்லுவாங்க. கொலைக்காயின்னு சொல்லுவாங்க. சும்மா இருடா. என்னங்க, அவன் பேசிக்கிட்டு இருக்கா, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. சார், ரைட். அவன் சொல்றது நியாயம் தானே? தேங்க்யூ ஃபாதர். நான் உங்க சன் இல்லையா? எக்ஸாக்ட்லி. கனகா, உனக்கு விஷயம் தெரியுமா? மோகன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கான். அவன் என் மகன். அண்ணே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணே. நான் 3 மாசமா கண்ணு முடிச்சது வேணா போகுமா? நீ கண்டுபிடிச்சியா? ஆமாப்பா, ஒரு வழக்க போட்டுட்டு படிச்சுட்டு இருந்தா எப்படி நான் தூங்குறேன்? நல்ல பிள்ளைங்கப்பா. மோகன், நான் உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சது நீ இங்க பிராக்டிஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்காக அல்ல. பட்டணத்துல ஏராளமா டாக்டர்ஸ் இருக்காங்க. கிராமங்களுக்கு தான் வைத்திய வசதி தேவை. நல்ல ஐடியாப்பா அது. இது நானே உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன். ஆனா நீ பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு நல்ல அனுபவம் உள்ள டாக்டர் கிட்ட கொஞ்ச நாளைக்கு இருந்தா நல்லது. கரெக்ட் அப்பா.
அண்ணன் ஏட்ட படிச்சுட்டு டாக்டர் உத்தியோகம் பார்க்க ஆரம்பிச்சா இருக்கிற ஜனத்தொகையில பாதி காலி. சும்மா இருடா. ஒருத்தன் நம்ம டாக்டர் சங்கர் இருக்காரு, ரொம்ப அனுபவசாலி, அதோட பொறுமை உள்ளவரும் கூட. ஆமாப்பா, டாக்டருங்க எவ்வளவு கெட்டிக்காரவங்களா இருந்தாலும் ரொம்ப 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 பொறுமை தேவை. அதனாலதான் நீ கொஞ்ச நாளைக்கு நம்ம சங்கர் நர்சிங் ஹோம்ல இருந்தா நல்லது. நானும் அப்படித்தான் பண்ணிட்டேன். அது சரி, இந்த கடனை என்ன பண்ண போறீங்க? எமது கடன் பணி செய்து கிடப்பதே. ஹலோ, ராங் நம்பர். சோமு, எங்கப்பா வரவு செலவு நோட்டை காணும்? செலவு கணக்கு நோட்டு இந்த இருக்கு, வரவு கணக்கு நோட்டை வச்சு பீரோல பூட்டிருக்கேன். ஏன் பீரோ வச்சு பூட்டின? இந்த மாசம் ஏராளமா நன்கொடை வந்திருக்கு. வரவு கணக்கு நோட்டை கண்டவங்க பார்க்க கூடாது பாரு, அதனால உள்ள வச்சு பூட்டிருக்கேன். நீ ஒரு லேட்டு புத்திசாலியப்பா. பொதுமக்கள் கொடுக்கிற பணத்தை அவங்களே பார்க்கப்படாதா? இன்னைக்கு வரவு மறைக்கிற புத்தி வந்தா நாளைக்கு செலவு மறைக்கிற புத்தியும் வந்துடும். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லன்னு. சும்மாரப்பா, நம்ம ஆபீஸ் என்னைக்கா மூடி வச்சது உண்டா? யாரு சொன்னா? 24 மணி நேரம் திறந்தானே இருக்குல்ல. அம்மா, வாசல்ல குறுக்கா உண்டா? கிடையாது. உள்ளார அல்சேஷன் நாய் உண்டா? ஆஹா. எவ்வளவு பர்ஃபெக்ட்டா நம்ம ஆபீஸ் நடக்குது. ஆமா. அதே போல பொதுமக்கள் கொடுக்கிற பணத்தை எக்ஸிபிஷன்ல திறந்து வச்ச மாதிரி வச்சிருக்கேன்ப்பா. போ, போய் கணக்கு நோட் எடுத்துட்டு வா. ஹலோ, டேய், நான் மோகன் பேசுறேன்டா. நான் ஹாஸ்பிடல்ல சேர்ந்துட்டேன். ஆ, டேய், வந்து நீ மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடு. ஆ, நான் இங்கேயே சாப்பிடுறேன், எனக்கு சாப்பாடு இங்க அனுப்ப சொல்லிடு. ரைட்டோ, ஓகே, ரைட்பா, ரைட்டோ, ரைட் ரைட் ரைட். படி படி. நம்பிராஜன் வீட்டு கோழி சுப்பிரமணிய பிள்ளை வீட்டில் முட்டையிட முட்டை யாருக்கு சொந்தம் என்பதனால் ஏற்பட்ட தகராறை கோர்ட்டுக்கு போகாமல் சமாதானம் செய்து வைத்ததற்காக இருதரப்பிலும் வரவு ரூபாய் 1000. சரி. வருமான வரி கொடுக்காமல் டிமிக்கி கொடுத்துக் கொண்டிருந்தவர்களை கண்டுபிடித்து கொடுத்த வகையில் அரசாங்கத்தின் வெகுமதி ரூபாய் 501. மறியல் செய்த மாணவர்களிடமிருந்து காலேஜ் கட்டிடத்தை காப்பாற்றி கொடுத்ததற்காக ஆசிரியர்களின் அன்பளிப்பு ரூபாய் 70. 701. பணத்தை முழுங்காத. இல்ல இல்ல. தீயணைக்கும் படையினரை தீ விபத்திலிருந்து காப்பாற்றியதற்காக நன்கொடை ரூபாய் 100. அவ்வளவுதான் செலவு. 4 அனாதை பெண்களுக்கு புடவை ரவிக்கை வகைரா 40 ரூபாய் 60 பைசா. அனாதை பணத்தை அடக்கம் செய்த செலவு. அப்போ பணக்கார பணம் வந்து என்ன சொல்லுச்சு? இந்த ராத்திரி எல்லாம் கண்ணு முடிச்சு எழுதணும்ல, பார்த்து எழுதணும், பார்த்து எழுதணும். அனாதை பிணத்தை அடக்கம் செய்த செலவு 37 ரூபாய் 13 பைசா. காணாமல் போன தொகை 5 ரூபாய். ஆபீஸ் செலவு 3 ரூபாய். ஏய் இறப்பா இறப்பா இறப்பா. ஆபீஸ் செலவு 3 ரூபான்னா ஆபீஸ் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சா? நான் சிற்றுண்டி சாப்பிட்ட செலவு 3 ரூபாய். ஆமா, ஓ சிற்றுண்டிக்கே 3 ரூபான்னா பக்கத்துல ஒரு சைபர் போடணுமா பேருண்டிக்கு? அண்ணே, நான் அந்த நன்கொடை வசூல் பண்ண போறேன் பாரு, அப்ப வந்து பசி எடுத்தா மனுஷன் பட்னியாவா கிடப்பான். பாக்கெட் மணி எடுத்து செலவு பண்ணணும். பாக்கெட்ல இருந்தா அடிச்சு செலவு பண்ண. ஏய், ஓன் மணி எடுத்து செலவு பண்ணணும் மேன். இல்லன்னா பச்சை தண்ணியை குடிச்சிட்டு வேலையை கவனிக்கணும். என்னங்கண்ணே நீங்க? ஆப்டால் சிற்றுண்டி. ஏய், சொன்னதே சொல்லிட்டு ஓங்கி அரைஞ்சு பல்ல உடைச்சிருவேன். யார் விட்டு பணத்தை எடுத்து யாரா செலவு பண்றது? நம்ம நல்ல காரியத்தை செலவு பண்ணுங்கிறதா பொது ஜனங்க நம்மளை நம்பி பணம் கொடுத்துருக்காங்க. அதை விட்டுட்டு சிற்றுண்டி பேருண்டி சாப்பிட்டுக்கிட்டே போனா நாளைக்கு அவனா கணக்க பார்த்தா காரி துப்புவான் மூஞ்சி மேல. தபார், கடைசியா சொல்றேன், யாரா இருந்தாலும் சரி அவங்க உங்க சொந்த பணத்தை செலவு பண்ணிட்டு சேவை செய்ய அபிப்பிராயம் உள்ளவங்க செய்யலாம். இல்ல எவனா இருந்தாலும் சரி கெட் அவுட், வெளியில போயிடலாம். சோமு, இங்க யாருக்கோ உதவி தேவைன்னு சொல்லி கோவிந்தன் போன் பண்ணானே, யாருக்கு? என்ன இங்க ஆடு கத்துது? ஒருவேளை புல்லு திங்கும். ஒருவேளை இவங்களுக்கு தேவையா இருக்குமோ உதவி? இந்த நேரத்துல நம்ம உதவி இவங்களுக்கு தேவையில்லையே. கரெக்ட். சோமு, என்ன ஒரு கன்றாவிய கவனிச்சியா? என்ன? நேத்து வரையில நிமிந்து நின்ன அந்த காளைங்க இந்த காட்சியை பார்த்த உடனே தலையை கீழே போட்டுடுச்சு. சத்தம் போடாத, இது இப்படியே நீடிக்குமே. ஆனா இது ரெண்டுக்கும் உயிர் வந்து ஓடுனாலும் ஓடிடும். அண்ணே அண்ணே, அங்க பாருங்கண்ணே, அங்க பாருங்கண்ணே. போறவள பொண்ணு ரங்கா ரங்கா, என்ன புரிஞ்சிக்காம போறிய நீ சின்ன ரங்கா ரங்கா. சோமு, இத பாடுறாரு. ஆமா, இந்த ஆளுடைய தங்கச்சியை நேத்தி நான் பார்த்து நான் பாடுனேன். என்ன பாட்டு? சம்மதம்மா ஐயா, நானும் கூட வர சம்மதம்மா அப்படின்னு கூட வந்துட்டா. ஐயோ, என் தங்கச்சி பார்த்தா அப்படி பண்ண உனக்கு ஏன்டா ரோஷம் பொத்துக்கிட்டு வருது? ஏன்டா வழியில போற பொண்ணை பார்த்தா அந்த மாதிரி பாடுறியே, அவன் அண்ணன் தம்பி பார்த்தாலும் உனக்கு வர கோவமா தான் அவனுக்கு வரும். ஏன்டா
வழியில போற பொண்ணை பார்த்து போறாளே பொண்ணு ரங்கம்மா இப்ப குடுக்கிற குடுல கண்ணு கண்டு தொங்க போதும் ஓகே ராஸ்கல் கூப்பிடு போலீஸ் கால்ல வேணா வேறையா மன்னிச்சுங்க ஏட்டா செய்யறதெல்லாம் செய்துட்டு கால்ல விழுந்தா மன்னிப்பு நாங்க கொடுக்கணுமா ஏலே இனிமே போற பொண்ணுங்களை பார்த்தா என் தங்கச்சியா நினைச்சுக்கிறீங்க நீ மட்டுமல்ல உன் கூட்டமே நினைக்கிறேன் அது அவனை சொல்லி குத்தம் இல்ல உனக்கு அவனுக்கு ஆகார போடா நீ வாங்க சோமு சார் அந்த போக்கிரிக்கு நல்ல புத்தி சொல்லி அனுப்பிச்சீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஏமா அதையாவது நன்றின்னு சொல்லக்கூடாது அம்மா ஒருத்தனுக்கு புத்தி சொல்லி அனுப்பிச்சேன் ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் புத்தி சொல்றது என் உடம்புல வரும் இல்லையே அதை நீங்க அப்படி சொல்றீங்க எல்லாரும் இவனை போல அழகினாவா இருப்பாங்க இந்தாண்டவா கை ஓம் பக்கம் வருது அது சரிம்மா இந்த அலங்கோலத்தை பார்த்தா நல்லவங்க நாசமாயிடுவான் போல இருக்குது பாரு உடட்டுல சாயம் முகத்துல பவுடரு கையில சாம்பார் எள்ளி கொட்டுற பாக்கெட் மாதிரி ஒரு பை தலைக்கு மேல ஒரு தலை அதுல காக்கா எங்க உட்காந்துற போதும்னு அதை தடுக்க ஒரு சக்கரை வட்ட கூட ஏன்பா நான் தெரியாம தான் கேக்குறேன் இது என்ன உடலை மறைக்கிறதுக்கு துணியா இல்ல சரி இத எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல இந்த பாருமா வேணும்னா ஒரு டெஸ்ட் பண்ணி பாரு ஒரு பக்கத்துல பவுடரை தடவிக்க ஒரு பக்கத்துல மஞ்சளை தடவிக்க வீதியில நீ நடந்து போ மஞ்சள் தடவன பக்கத்துல பாக்கிறதுக்கு மனுஷன் அஞ்சுவான் பவுடர் தடவன பக்கத்துல பயர்கள்லாம் பாய்வானுங்க இந்த பாருமா இந்த நாசமா போன நாகரீகத்துல ஈடுபட்டு தாய் தகப்பனருக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்காதம்மா நான் சொல்றதை கேளம்மா இந்த பாரு கைத்தறி துணியை கட்டிக்கிட்டு நாட்டுக்கு நல்ல பேர் வாங்கி கொடு ஓ சரிங்க பதிலே சரியில்லையே அதுக்கு ஆகார கோளாறு நீ வா வலி தாழ முடியல டாக்டர் சார் நேத்து கொடுத்த மருந்துலயே உங்க வலி தீர்ந்திருக்கணுமே மருந்து தான் தீருது வலி அப்படியே இருக்கு தூக்கத்தை சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு டாக்டர் சார் இருக்க இருக்க வலி அதிகமாகிக்கிட்டே போகுது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொன்னானே இப்பதான் புரியுது அவனுக்கு இந்த மாதிரி ஏதாவது வியாதி வந்துதான் சொல்லியிருப்பானோ நானும் பாக்குறேன் மிஸ்டர் அமர்நாத் கொஞ்ச நாள் அவங்க பேச்சுல வேதாந்த வாட வீசு என்ன வேதாந்த வாடு வயசுக்கு தகுந்த வாடை வரத்தானே செய்யும் வலி வந்தாவே வேதாந்தம் வந்துருமே நல்ல ரத்தம் இருக்கும் பொழுதுதான் புரட்சி கொள்கை அது கெட்டு பலகீனமாயி பார்வை மங்கன உடனேதான் பஜனை பக்தி மிஸ்டர் அமர்நாத் நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க நான் வரேன் எம்பெருமாள் ஐயன் எம்பெருமாள் ராத்திரி பூரா உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன் எங்க காணும் ஐயனே உங்களுக்கு இப்படி சனி பிடித்திருக்கிறது உங்கள் நாமதேயத்தை சொல்லி ஐயன் சனீஸ்வர பகவான் பேரிலே ஒரு அர்ச்சனை செய்தேன் இந்தாருங்கள் பிரசாதம் இதை தடவுங்கள் உங்கள் வலி தீரும் ஐயனே வலி தீரும் சனீஸ்வரன் ஒழியறதுக்கு சனீஸ்வரன் பிரசாதத்தையே தடவணுமா ஆமாம் ஐயனே பழையபடியும் பிடிச்சுக்காத அவசாரம் அவசாரம் ஐயனே அப்படி சொல்லாதீர்கள் குழந்தாயிருக்கு இதுதான் அம்மாவள ஆமாம் ஐயனே இவள்தான் யான் பெற்ற ஒரே திருக்குமாரன் தாயில்லா குழந்தை இவள் திருமணத்தை திருச்செந்தூர் ஸ்ரீ முருகன் சன்னிதானத்திலே நடத்தி வைத்து கண்குளிர பார்க்க வேண்டும் என்ற ஒரே ஆசையால் தான் தாய்நாட்டுக்கு செல்கிறேன் ஐயனே பெருமாள் ஐயனே நீ ஒரு ஆள் இருக்கிறதுல எனக்கு எவ்வளவோ நிம்மதியா இருந்துச்சு நீயும் போறேன்னு சொல்றியா யான் என் செய்வேன் ஐயனே அடியேனுக்கும் மனமில்லைதான் நாடு விட்டு நாடு வந்து பொருளீட்டி யாது பையன் ஐயனே தாய் நாடு சென்று என் சுற்றத்தாரோடு வாழவே விரும்புகிறேன் மேலும் பெற்றவன் தன் கடமையை செய்ய வேண்டாமா ஐயனே குழந்தாய் ருக்மணி ஐயன் காலிலே விழுந்த அனுகிரகம் பெற்றுக்கொள் என்று வருகிறேன் ஐயனே என் பெருமாளை மறந்து விடாதீர்கள் கடமை மகள் வேலைக்கு வச்சுக்கிட்டா இப்படிதான் வேலைக்கார நாய் எங்க போயிருந்தேன் மன்னிச்சிடுங்க எஜமா ராவெல்லாம் என் குழந்தைக்கு கடுமையான ஜுரமுங்க இப்பவோ அப்போன்னு ஆயிட்டுது அந்த நிலைமையில அதை விட்டுட்டு என்னால எப்படிங்க வர முடியும் வர முடியாது போனஸ் அட்வான்ஸ் கொடுக்குறவங்கிட்ட பேசுற பேச்சு நான் இல்லேன்னு சொல்லலீங்களே உங்ககிட்ட இல்லைனாலும் வேற 4 இடத்துல வேலை பார்த்தா பணத்தை சம்பாதிச்சிடலாம் ஆனா என் ஒரே குழந்தை இறந்து போயிருந்தான் அதை திரும்ப கொண்டு வர முடியுங்களா ஏட்டமா என்னடா குழந்தை நாட்டு ஆள்றதுக்கு ஆள் இல்லை இவனுங்கடா பெத்துக்கிறாங்க இந்த குழந்தை என்ன 10 குழந்தைய பெத்துக்கிறது உங்க வாயார அப்படி சொல்லாதீங்க ஏட்டமா என் ஒரே குழந்தை உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த சமயம் என் பொண்டாட்டி துடி துடிச்சதை பார்த்தப்ப
என்னால அங்கிருந்து அதையவே முடியலைங்க. கொண்டாடி துடிச்சாடா ராத்திரி பூரா கைவலையில நாத்து சண்டா புழு மாதிரி. என்ன விட உன் பொண்டாட்டி பிள்ளை பெருசுல உனக்கு? என்ன விட பொண்டாட்டி ஒரு மடங்கு நீங்க 1000 மடங்கு உங்களை விட என் பொண்டாட்டி பிள்ளைதான் எனக்கு பெருசு. அதுல சந்தேகம் வேறீங்களா? பொண்டாட்டி பெருசான்னு கேட்டீங்களே, இரவு பகல் எந்த நேரத்திலும் எந்த நிலைமையிலும் கூடவே இருந்து கண்ணு முழிச்சு கடமையை செய்யறவ கட்டுன பொண்டாட்டி ஒருத்திதானுங்க. அந்த மாதிரி அன்பான ஒரு மனைவியோட வாழ்ந்து ஆசைக்கு ஒரு குழந்தையும் பெற்றிருந்தீங்கன்னா இந்த கேள்வி என்ன பார்த்து கேட்பீங்களா? பெத்தா தாங்க தெரியும் பிள்ளையோட பாசம். பணமா பணம் நினைச்சு பாருங்க எஜமா. நாடு விட்டு நாடு வந்து பாடுபட்டு பணத்தை தேடி கோடி கணக்கில் குவிச்சு வச்சிருக்கீங்களே, உங்க தாகத்துக்கு ஒரு வாய் தண்ணி எடுத்து கொடுக்கும் சக்தி அந்த பணத்துக்கு இருந்ததா? பெண்டாட்டி பிள்ளை பெருசான்னு கேட்கிற உங்ககிட்ட வேலை பார்க்கறதே பாவம். நான் பாடுறேன். சந்தேகம் வரீங்களா? பெண்டாட்டி பிள்ளை பெருசான்னு கேட்டீங்களே, இரவு பகல் எந்த நேரத்திலும் எந்த நிலைமையிலும் கூடவே இருந்து கண்ணு முடிச்சு கடமையை செய்யறவ கட்டளை பொண்டாட்டி ஒருத்திதானுங்க. குமார், சமுதாயத்துக்கு துரோகம் செய்தவன் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பினாலும் சஞ்சலத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என்பதை தெரிந்து கொண்டாயா? ஊரையும் பேரை மாற்றிக்கொண்ட உன்னால் உள்ளத்திலே உறுத்திக் கொண்டிருக்கும் குற்றவாளி என்ற நினைப்பை மாற்றிக்கொள்ள முடிகிறதா? நினைச்சு பாருங்க எஜமா. இரவு பகல் எந்த நேரத்திலும் எந்த நிலைமையிலும் கூடவே இருந்து கண்ணு முடிச்சு கடமையை செய்யறவ கட்டளை பொண்டாட்டி ஒருத்திதானுங்க. அந்த ஒருத்தியான என்னைத்தானே உங்களை விட்டு போய்விட்டீர்கள். நான் மட்டும் உங்கள் அருகில் இருந்திருந்தால் நீங்கள் இப்படி அவதிப்பட பார்த்துக் கொண்டிருப்பேனா? உங்களையே சதமென்று எண்ணி இருந்த என்னையும் நாம் இல்லறத்திற்கு சாட்சியாக பிறந்த நம் செல்வத்தையும் பாருங்கள் அத்தா. குமார், புரிந்து விட்டதா? அறிவு தெளிந்து விட்டதா? இன்று முதல் நீ ஒரு புது மனிதன். உன் கடமையை செய்ய உடனே புறப்படு. ஓ சுசிலா!